முடிவுற்றிருக்கக்கூடிய திட்டப்பணிகளையும் புதிதாக அடிக்கல் நாட்டக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய விழாவையும் இணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் KN நேரு அவர்களே, ஏவா வேலு அவர்களே, MRK பன்னீர்செல்வம் அவர்களே, திருமதி கீதா ஜீவன் அவர்களே, சிவசங்கர் அவர்களே, CV கணேசன் அவர்களே, முனைவர் கோவி செழியன் அவர்களே, TRB ராஜா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், என்னுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் ராசா அவர்களே, தம்பி அருண் நேரு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் அவர்களே, சின்னப்பா அவர்களே, கண்ணன் அவர்களே, அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி IAS அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடலாக இருந்து நிலமாகி மனித இனம் தோன்றதுக்கான தடயங்கள் கொண்ட ஊர் இந்த அரியலூர். அதோட அடையாளமாக தான் கள்ளங்குறிச்சியில் டைனோசர் முட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஒரு காலத்தில் மிக அடர்ந்த வனப்பகுதியாக இருந்து பெரும்புலியூர்னு அழைக்கப்பட்ட பகுதி இந்த பெரம்பலூர். இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான அரசு விழாவில் கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். அரியலூர் ஆற்றல் மிக மாவட்டமாகவும் பெரம்பலூர் பெரும்பலம் கொண்ட மாவட்டமாகவும் அமையணும் என்பதுதான் நம் அரசுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற 51 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 26 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 10,141 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற 456 பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 27 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 11,721 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. மொத்தமாக சொன்னா 173 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை அரசு பெருவிழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் அரியலூர் அரிமா மாண்புமிகு SS சிவசங்கர் அவர்களுக்கும், பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கும், அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த விழாவுக்காக மட்டுமல்ல, இன்னும் பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள். 2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பதவியேற்றேன். பதவியேற்று கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான்.
உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியா உயர அடித்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்ப வரைக்கும் 575 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்களுடைய சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வர்றவதான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால பண்டிகை காலங்களில் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும் போது பேருந்துகள் கிடைக்காம நெருக்கடிய சந்திச்சாங்க. போதுமான பேருந்துகள் இல்லாம கூட்டமா பேருந்துகள்ல இடம் கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. சமீபத்தில் தீபாவளி நாள் விடுமுறைக்கு சென்னையில் இருந்து மக்கள் அவங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்பினப்போ கடைசி பேருந்தும் கிளம்பின பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்புன்னு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள். எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். இதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கு. ஏனென்றால் சிவசங்கர் அவர்கள் அரசியல்ல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவருடைய மகன். என்னால வார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்.